பார்க்க போகிறது ஃபோன் வாங்குவோம்ல, ஃபோன் பாக்ஸ். ஃபோன் பாக்ஸுக்கு பாக்ஸை வச்சு வீட்டில் இருக்கிற ஃபோன் பாக்ஸை வச்சு ஹோம் டெக்கார் ஒன்று பண்ணலாம். அது எப்படி பண்ணுறேன்றதை சொல்கிறேன். அதுக்கு தேவையானது 2 ஃபோன் பாக்ஸு, அப்புறம் சில்வர் கலர் பேப்பர், அதை ஒட்டுறதுக்கான கம்மு, சிசர், இதை கட் பண்ணுறதுக்கு சிசர் தேவை. சரிங்களா? இதை ஒட்டி கலர் ஒட்டலாம். நம்ம பேப்பர் கட் பண்ணி இதில் கலர் ஒட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், கலர் பேப்பர் ஒட்டி இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பேப்பர் வந்து உள்ள ஒரு பாக்ஸுக்கும் அதே மாதிரி எல்லா பக்கமும் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பண்ணுவோம். 1 by 1 இப்படி பாதியாக வச்சுப்போம். சரிங்களா? இப்போது இந்த பாதியாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒட்டிடுவோம் லைனாக. ஒரு லைன் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி வச்சா சரியாக இருக்கும்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 by 1 ஒட்டிக்கலாம் நம்ம. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கம் போட்டு 1 by 1 இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க மாதிரி செக் பண்ண மாதிரி ஒட்டியிருக்கேன். இது ஒட்டுறதுக்கு டைம் கொடுக்கணும். அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த பேப்பர் கிளிப் இருக்கு இல்லையா, நான் அது வீட்டில் இருந்த பேப்பர் கிளிப்பை சும்மா சப்போர்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போது இதுக்கு இந்த சைடில் ஒட்டுறதுக்கான பேப்பரில் நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி பண்ணி ஒட்டலாம். இப்போ நான் அது பண்ணலாம். சரிங்களா? இது வந்து அது வரைக்கும் காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அதுக்கான பட்டர்ஃப்ளை ஆர்த்தி வரைகிற மாதிரி நான் சின்னதாக வரைகிறேன் பாருங்கள். கொஞ்சம் பெருசாக ஒன்று, கொஞ்சம் சின்னதாக ஒன்று. இப்போ இதை கட் பண்ணி ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து நான் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வரைகிறேன். ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சி அதை ஒட்டலாம் நம்ம. சரிங்களா? அடுத்த இது வந்து 3 ஆர்டின் வரைஞ்சிருக்கேன் நான். அடுத்ததாக வந்து ஒரு பட்டர்ஃப்ளை சும்மா நம்ம வீட்டில் ட்ராயிங் பண்ணுற மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பட்டர்ஃப்ளை கட் பண்ணி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதை வந்து இந்த கம்மு போட்டு இங்கே ஒட்டிக்கலாம். ஏன்னா அந்த இதில் கார்ட்போர்டில் ஒட்டணும் இல்லையா நம்ம, அந்த இதில் ஃபோன் பாக்ஸில், அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக இதில் ஒட்டிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இதுக்கு ஒரு விங்ஸ் மேலே வரைகிற மாதிரி வேணும் இல்லையா, அந்த விங்ஸை மட்டும் நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வரைஞ்சிருக்கேன். சின்னதாக ஆர்டின் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆர்டின் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து லைட்டாக அவுட்லைன் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போது இந்த கார்ட்போர்ட் அட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபோன் பாக்ஸு, அந்த பாக்ஸை இந்த மாதிரி கிளிப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது அப்படியே கிரிப்பாக பிடிச்சி கொண்டுறதுக்காக கிரிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கார்னர்ஸு ஒட்டுறதுக்காக இதை வச்சுருக்கேன். இந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று, இந்த மாதிரி இதுக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒன்று ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு மேலே வந்து பட்டர்ஃப்ளை. சரிங்களா? இப்படி நம்மளோட இதுதான் இது. இந்த மாதிரி சின்னதாக ஒட்டிட்டு இதை பார்க்கறதுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சரிங்களா? சும்மா எதுவும் ஒன்று வைக்கிறத விட இந்த மாதிரி ஹோம் டெக்கார் வைக்கும்போது நல்லா க்ளீனாக அழகாக இருக்கும். சரிங்களா? இது நல்லா இருக்குமா? ஹோம் டெக்கார் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து வால் ஹேங்கிங்க்கு நம்ம மாட்டணும். இது காயட்டோன்றதுனால இதுலேயே விட்டுருக்கேன். இந்த வீட்டில் இருந்த குட்டி குட்டி பொம்மைலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விளக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த விளக்கு அதில் வச்சுருக்கேன். இதை இப்படியே பிக்சர் பார்த்துக்கோங்க. நான் மார்னிங் இந்த பிக்சர் நல்ல இதுவாக போடுறேன். இதுதான் இன்றைக்கி பண்ண ஹோம் டெக்கார். சரிங்களா? இன்றைக்கான பொன்மொழி என்னன்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். இன்றைக்கான பொன்மொழி என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கான பொன்மொழி, கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் அப்படின்ற நல்ல பொன்மொழியை பார்த்தேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண
இன்னும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நிறைய திங்ஸ் எதனா பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். இதில் எதனா டவுட்டோ இல்லை வேறு எதனா பண்ணனாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். இந்த ஆர்கிங் இந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச சின்னதாக ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இதில் எதனா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.